பியூட்டிஃபுல்லா இருக்க போது துலா ராசிக்கு எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியும். பிரைட் ஃபியூச்சர், எக்ஸ்ட்ராடினரியான தொழில் வாழ்க்கை தருது. ஆனா எல்லா சித்தாந்தமும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருது. நீங்க நம்புறீங்களே, அந்த நம்பிக்கையில தான் எல்லாம் ஜெயிக்கிறீங்க. தடையை உடைக்கிறீங்க, கடனை வாங்குங்க, கடன் கொடுங்க. அப்ப இந்த 2025 முதல் 3 மாதத்தை தவிர பர்சனல் லைஃப்லயும் தொழில் லைஃப்லயும் வாழ்க்கையில எல்லா நிலையும் அடைய போறீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட், சிங்கப்பூர்ல அலெக்சாண்டர் ரோட்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன். நண்பர்களே, இது துலா ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. என்டையர் ஒரு வருஷம் பியூட்டிஃபுல்லா 4 பாட்டை பிரிச்சு தரப்போறேன். எதனால டோட்டலா ஒரே மாதிரி பலனாக நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன, கிரக பேச்சல் ஏற்படும் போது எப்படி சொல்ல முடியும். சனி வந்து 5ஆம் வீட்டுல இருக்காரு, 6ஆம் வீட்டில் ராகு இருக்காரு, அஷ்டம குரு போயிட்டு இருக்குது. முதல் 3 மாசத்துல ஒரு விதமான பலன். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம குருவுக்கு சனி 5 நல்லா இல்லைங்கிற ஒரு பலன் வரும் ஃபர்ஸ்ட் 3 மாசம். அந்த முதல் 3 மாதம் கழிச்சு 29 மாசம் சனி பேச்சு ஆயிரும். அப்ப சனி பேச்சு ஆகி சனி 6ஆம் வீட்டுக்கு போறது பலன் மாறிது அப்படியே. அதன் பிறகு குரு பேச்சு. அப்ப அழகழகா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஒரு பலன், அதன் பிறகு 1.5 மாசம் ஒரு பலன் குரு பேச்சு வரைக்கும். அப்புறம் குரு பேச்சு வந்து அதிசாரத்தில் குரு 9ஆம் வீட்டுல மிதுன ராசியில் இருக்காரு, அதனுடைய பலன் தனியா வரும். அதை பொறுத்து அதன் பிறகு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு கடைசி 73 நாட்களுக்கான பலன். இப்ப 4 பாட்டு தரப்போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வர்றேன். கும்ப ராசியில் சனி, 6ல ராகு, 8ல குரு, 12ல கேது. எப்படி இருக்கும் துலா ராசிக்கு? நீங்க கரெக்டா தேதி வைஸ் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 29 மார்ச் வரைக்கும் சனி பேச்சு வரைக்குமான பலன். அதுக்கான பலன் எப்படின்னு கேட்டீங்க. இந்த சார்ட்டத்தை எடுத்துக்கிறேன். இந்த சார்ட்டத்தை சொல்றேன். அஷ்டம குரு கண்டினியூ ஆகுது. நீங்க குரு பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி வந்து 4th பிப்ரவரி வரைக்கும் அவ்வளவு ஒன்றும் பெருசா நெகட்டிவா இல்ல. அதன் பிறகும் கூட அது சந்திரன் சாரத்துல ஒன்றும் பெருசா இல்ல. அப்போ அஷ்டம குருவை டிஃபென்ஸ் ஆடில 29 மார்ச் வரைக்கும். 6ஆம் வீட்டு ராகு எக்ஸ்ட்ராடினரி, 5ஆம் வீட்டு சனி ஓகே பரவாயில்ல. இப்போ இந்த 3 மாதங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடம்பும் மனசும் ஒரு 10-15% திணறலாம், 5லிருந்து 15% திணறலாம். காரியங்கள் தாமதமாகலாம். இந்த வாரம் நடக்குது, அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்க வேண்டியது அதுக்கு அடுத்த வாரம் நடக்கலாம், இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்கலாம். சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் போகலாம். கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன ஜிக்ஜாக் இருக்கலாம். அதாவது சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனங்கிறது ஒரு மீடியம். ஆனா அதை தவிர இதெல்லாம் பர்சனல். சாப்பாடு தூக்கம் வண்டி வாகனங்கள்லாம் பர்சனல். சின்ன சின்ன பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய தடைகள் பர்சனல். இந்த 6ஆம் வீட்டு ராகு என்ன செய்யும்னா, மீனராசியில உத்திரட்டா நட்சத்திரத்துல சனி நட்சத்திரத்துல ராகு எக்ஸ்ட்ராடினரியான தொழில் வாழ்க்கை தரும். 1/3 ஆஃப் தி வேர்ல்டு, 33% உலகம் தம்பிச்சு போயிரும் ஜனவரி 1ஆம் தேதியில. காரணம், டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு நட்சத்திரத்துல சனி வர்றாரு. சனி வீட்டுல குரு நட்சத்திரத்துல, ராகு சனி நட்சத்திரத்துல குரு வீட்டுல. குருனுடைய ஆளுமைக்குள்ளார ராகு சனியும் வந்துடுறாங்க டிசம்பர் 31 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. இது 3 ராசிகளுக்கு ஒஸ்டஸ்ட் அல்லது 4 ராசிகளுக்கு ஒஸ்டஸ்ட். அதாவது 33% ஆஃப் த பீப்புள் வில் சஃபர் பேட்லி. 1/3 ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. இன்னொரு 1/3 கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கலாம். 3வது 1/3 த கிரேட் லைஃப். அந்த 3வது 1/3 தான் துளாராசி வரும் நான் நம்புறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு தற்காத்துக்க வேண்டிய இடத்துல இந்த 6ஆம் வீட்டு ராகு உங்களை காப்பாற்றி கொடுத்துறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் மார்ச் 29 வரைக்கும் நீங்க எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. கேஷ்லாம் கடந்து போங்க. அஷ்டம குரு, 5ஆம் வீட்டு சனி இதெல்லாம் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் சாப்பிட்றதுக்கு திருமணி நல்லா இருக்கான்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு டிஃபென்சிவா நீங்க எடுத்துட்டு போயிருங்க. திருமண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கரெக்டா எடுத்துட்டு போய்க்குங்க. கணவன் மனைவி வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள் கூட எல்லாம் நீங்க டிஃபென்சிவா இருந்துக்குங்க. அதாவது இந்த 3 மாதம் அப்படியே ஒரு லோ ப்ரொஃபைலில் கரெக்டாக போய்க்குங்க. வெளி உலகத்துல பெருசாக உங்களுக்கு சங்கடம் வராது. உள்ள உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம கமிட் பண்ணால் குழந்தைகளோட சங்கடம் வரலாம், மனைவி நண்பரோட சங்கடம் வரலாம். அப்போ ஒரு தவறு நடந்தால் கூட நீங்கள் அனுசரித்து போயிருங்க இந்த முதல் 3 மாதத்தில் துளாராசிக்கு. இப்போ அடுத்த காலத்துக்கு வர்றேன். அதாவது 29 மார்ச் வந்து 14 மே, இந்த 1.5 மாதங்கள் சனி பேச்சாச்சு, 6ஆம் வீட்டில் சனி பியூட்டிஃபுல்லா இருக்க போது துலா ராசிக்கு. அதற்கு முன்னாடி நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும். அதாவது நம்ம ஜோதிடத்தை பற்றி சொன்னால் தெளிவான ஜோதிடம், சித்தாந்தம் பற்றி சொன்னால் தெளிவான சித்தாந்தம். இப்போ கடவுள் வழிபாட்டு முறைங்கிறோம். முஸ்லீம்ஸ் என்ன சொல்றாங்க, உருவம் இல்லாத வழிபாட்டு முறை தான் கரெக்டுங்கிறாங்க. நம்ம ஹிந்துஸ் என்ன சொல்றோம், உருவ வழிபாட்டு முறை தான் நம்ம சரிங்கிறோம். நம்ம வள்ளலார் என்ன பண்றாருன்னா, ஒளியினுடைய வடிவத்தில் அவர் இருக்கான்னு சொல்லி ஒளியை தெய்வமா வச்சுக்கிட்டு அந்த ஒளி வணங்குறாரு. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை சொல்லுது. ஒரு சில சித்தாந்தங்கள் நேர் ஆப்போசிட்டா இருக்குது. ஆனா எல்லா சித்தாந்தமும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டாங்க, நம்ம வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். நம்முடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குதோ, எதை நீங்க நம்புறீங்களோ, புத்தரை வழிபட்டா ஜெயிப்போம்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க, அல்லாஹ்வை வழிபட்டா ஜெயிப்போம்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க, சிவனை வழிபட்டா ஜெயிச்சிரும் நீங்க நம்புறீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க, திருப்பதி பாலாஜியை வழிபட்டா நம்ம ஜெயிச்சிருவோம்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப இங்க வந்து நீங்க நம்புறீங்களே, அந்த நம்பிக்கையில தான் இல்ல. வழிபாட்டு முறையை விட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தெளிவான ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அங்கிருந்து வந்துட்டு இருக்கும். ஜோதிடம் பியூட்டிஃபுல் ஜோதிடம்,
சித்தாந்தம்னா பியூட்டிஃபுல் சித்தாந்தம். இன்னும் சொல்ல போனா மன தெளிவுக்கு ஐ எம் ரியலி பிரைஸ்டு. ஏன்னா எங்கிட்ட தெளிவான மனநிலையை பத்தின எல்லா விஷயம் மென்டர், வாழ்வியல் தத்துவம் தெரிஞ்சவன், எப்படி ஜெயிக்க வைக்க எனக்கு தெரியும். மெடிடேஷன் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க, அதை தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போறேன். இந்த 1.5 மாதங்கள்ல ஜெயிக்கிறீங்க, தடையை உடைக்கிறீங்க, பணம், புகழ், மரியாதை, தைரியம், எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, போட்டியில ஜெயிக்கிறீங்க, பணம் கிடைக்குது, கடன் அடைக்கலாம், கடன்ல சொத்து வாங்கலாம், கடன்ல தொழில் விருத்தியை நம்ம செஞ்சுக்கலாம், இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாத்திக்கலாம், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல மாறிக்கலாம், பக்கத்து ஸ்டேட்டுக்கு மாறலாம், பக்கத்து கண்ட்ரிக்கு போகலாம், வேற கண்ட்ரிக்கே போகலாம், புது உத்தியோகம் கிடைக்கலாம், புதுமையான வாழ்க்கை கிடைக்கலாம், புது வாழ்க்கை துணை கிடைக்கலாம், அதுக்கான அஸ்திவாரங்கள் உருவாகலாம், பிரைட் ஃபியூச்சர், அட்டகாசமான எதிர்காலத்துக்கு நீங்கள் தயாராகலாம். ஆனா உங்க ஜாதகத்தை பாத்துக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 18-20 வயசு பையன், அவனுக்கு இப்ப குரு திசையில சூரியன் புத்தி ஆரம்பிச்சிருக்கு. அவன் ஜாதகத்துல சூரியன் வந்து தொழில் ஸ்தானத்துல. அப்போ அவன் பிரிச்சு எடுத்துட்டு தொழில் ரீதியான கல்வி போயிருவான், தொழில் ரீதியான வாழ்க்கைக்குள்ள போயிருவான். அவன் எதிர்காலத்தில் அடுத்த 60-70 வருடங்களுக்கு என்ன வேணுமோ அது அவனுக்கு இப்ப அமைஞ்சு. கரெக்டா துளாராசிக்கு அவன் குரு திசையில ராகு சூரிய புத்தியில இருக்கிற பொழுது இது நடக்குது. சோ இதெல்லாம் தான் ஸ்பெஷல். நம்ம ஜாதகத்தோட சேர்ந்து கோச்சாரத்தை பார்க்கணும். சும்மா கோச்சாரத்தை மட்டுமே பார்த்துட்டு வாழக்கூடாது, ஜாதகத்தை மட்டுமே பார்த்துட்டு வாழ்ந்துடக்கூடாது. ரெண்டையும் கரெக்டா கம்பைன் பண்ணணும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு சுகர் மாதிரி, ஜாதகங்கிறது மில்க்கு, சுகரு, காஃபி தூள் எல்லாம் உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. கோச்சாரங்கிறது அந்த சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோமா குறைக்கிறோமா, இதுல தான். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அந்த காஃபியை குடிக்க முடியாம போகலாம், குறைச்சும் காஃபி குடிக்க முடியாம போகலாம். அப்ப கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஃபைன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா 14 மேலிருந்து 18 அக்டோபர் வரைக்குமான 157 நாட்கள் பலன். இந்த என்ன இந்த 157 நாட்கள் ஸ்பெஷல்னா, நீங்க வந்து துளாராசி அஷ்டம குரு நடந்துட்டு. இப்போ குரு பயிற்சி 14 மேல அதிசாரத்தில் மிதுன ராசியில் குரு, அதாவது உங்களுடைய 9ஆம் வீட்டில் குரு வந்து எக்ஸ்ட்ராடினியா இருந்து உங்க ராசி 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் பார்க்க போறோம். 9ஆம் வீட்டில் கிரேட்டஸ்ஸை தரப்போறோம். அப்போ அதிசாரத்தில் குரு அர்த்தம் வக்கரமே அடையாமல் வேகமாக 5 மாதம் 7 நாட்களை கடந்து 10ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான 157 நாட்கள். பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய 157 நாட்கள் என்னெல்லாம் கிடைக்கலாம்னா, உங்கள் உடம்பு மனதும் எக்ஸ்ட்ராடினரி செட்டில் ஆயிடும். அறிவு, ஐக்யூ, இன்ட்யூஷன், பியூட்டி, குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து வேற லெவல், பணம், அந்தஸ்து, மரியாதை கண்டிப்பா எடுக்கிற முடியல, கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க. உங்கள் தைரியம் ஜெயிக்குது. சாப்பாடு, தூக்கம், திருமணி, வண்டி, வாகனம், சொர்க்கம், பெயர், புகழ், மரியாதை, வீட்டுல குடும்பத்துல சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேற ஏதாச்சும் வீடு, வாசல், வண்டி, வாகனம், சொத்து சுகம் தேடுறது அனைத்தும் எக்ஸ்ட்ராடினரி. பெயர், புகழ், மரியாதை கிரேட். கடன், எதிரி, கவலை, போட்டி எல்லாம் விட்டு தள்ளுங்க. புது கடன் கிடைக்கும், இருக்கிற கடனே க்ளோஸ் பண்ணிடலாம். பெரிய லெவலில் மேலே வரக்கான ஏதாச்சும் பெரிய உறவுகள் கிடைக்கலாம், நட்பு கிடைக்கலாம், பொருளாதார உதவி கிடைக்கலாம், பெரிய பொருளாதார லாபம் கிடைக்கலாம். ஒரு பெருத்த வாழ்க்கை தொழில உங்களுக்கு அமையும். தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு வரலாம். 6ஆம் வீட்டில் சனி இருக்காரு, ராகு வந்து 5ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறனால அந்த எதிரியை அழிக்கிறது, போட்டியில ஜெயிக்கிறதே கோட்பாடா இருக்கக்கூடாது. நீங்க ஜெயிக்கிறது தான் முக்கியமா இருக்கணும். எதிரி போட்டியெல்லாம் மறந்துட்டு வாழணும். எந்நேரம் எதிரி பத்தின சிந்தனையில இருந்தீங்கன்னா வேர் இஸ் யுவர் மைண்ட் தேர் யூ ஆர் லிவிங். என்ன ஒரு 50 பேர் கமெண்ட்ல போய் திட்டான்னு வச்சுங்க, அந்த 50 பேர்த்தோட எனர்ஜி எனக்கு கிடைச்சா நான் இன்னும் ஜெயிச்சிருவேன். ஹிட்லர் கடைசி அந்த 2 நாள் தான் பிளான் பண்றாரு தற்கொலை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மொத்த உலகத்தையும் அழிச்சிட்டு இருந்தார். கெட்டவனாகவே இருந்தாலும் நாம அவனை நினைக்க கூடாது. உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் பிடிக்கலையா, நீங்க வேற யூடியூப் சேனல் போயிருங்க. நீங்க அபியூஸ் பண்ணினா உங்களுடைய மொத்த எனர்ஜி வெளியில போயிடும். அப்ப நீங்க யூஸ்லெஸ்ஸா மாறிடுவீங்க. ஒரு தீவிர ரசிகனா இருந்தா கூட அது நடக்கலாம். ஆனா அதுல கூட நீங்க மகிழ்ச்சியில அடுத்தவங்க நினைக்கிறீங்க. நீங்க விஜய் ரசிகரா இருக்கீங்க, நீங்க ரஜினிகாந்த் ரசிகரா இருக்கீங்க. மகிழ்ச்சியில விஜய் ரஜினி நினைக்கிற பொழுது மேபி அது ஒரு மகிழ்ச்சியில உங்களுடைய சக்தியை வெளியில கொடுக்கிற பொழுது திரும்ப சக்தி ரீசெட் ஆகி, அப்ப உங்களுடைய சக்தி எனக்கு தராதிங்க, யாருக்கும் தராதிங்க. உங்களை பத்தியுமே அதிகமா நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த 157 நாட்கள் பெயர் புகழ் மரியாதையோட ஒரு கிரேட்டஸ்ட் வெற்றி. அப்ப உங்களுடைய சக்தியை வெளியே கொடுக்காமல் உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு கடனை வாங்குங்க, கடன் கொடுங்க, ரிஸ்க் எடுங்க, வேற கண்ட்ரிக்கு போங்க, வேற நாட்டுக்கு போங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஜாதகத்தையும் பார்த்துக்கங்க. அப்ப தொழில வந்து பெருத்த வெற்றி அடைவீங்க. இந்த தொழிலை பத்தி பேசுறதுனால இப்ப நாம 18 அக்டோபர்ல இருந்து டிசம்பர் 31 வரைக்குமான அந்த 71 நாட்கள் எப்படி இருக்குங்க பலனுக்கு வர போறேன். அந்த பலனுக்கு வரதுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லா விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம ஒரு மெடிடேஷன் கிளாஸ் எடுக்க போறோம். 7 நாட்கள் ஜூம் கால் 25 பேருக்கு, ரொம்ப ஒரு மினிமம் அமௌண்ட்ல, அஃபோர்டபுள் அமௌண்ட்ல 1 மணி நேரம் டெய்லி பேச போறோம், ரெக்கார்ட் பண்ணிக்க போறோம். அந்த 7 நாள் கழிச்சு நீங்க நேரா சிங்கப்பூர் வர போறீங்க. விசா, டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பிக்கப், ஹோட்டல் ஸ்டே, ஃபுட் எல்லாமே அனைத்து செலவுகளும் நாம இந்த இதுக்குள்ளாரே வந்துடும். இந்த ஸ்கீம்குள்ளாரே வந்துடும். பியூட்டிஃபுல்லா என்னுடைய சிங்கப்பூர் டீம் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம், நேரடியாக எங்கிட்ட நீங்க பேசிக்கலாம். நாங்க தான் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்றோம். என்னுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே வருடத்துல உங்களுடைய 5 வருட இலக்கை அடையலாம், அல்லது ஒரே வருடத்துல 2 ல இருந்து 5 மடங்கு ஜெயிக்கலாம். அடுத்து துன்பம், எதிரி, கவலை, நோய், வலி இதெல்லாம் தூக்கி எறியலாம். நல்லதை நம்ம வரவேற்கலாம். இது ஒரு வகையான பியூட்டிஃபுல் தியானம் சித்தாந்தம். உங்களுடைய மனதை பியூட்டிஃபுல்லா உருவாக்குறேன். 1 வாரத்துல 2 வாரம் அல்லது 1 மாதத்துல உங்களுடைய மனது 100 மடங்கு தெளிவாகும், 100 மடங்கு உறுதியாக ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி மெடிடேஷன்
மெடிடேஷன் இன் மை கைடன்ஸ். நீங்க வரலாம், கத்துக்கலாம். இதுல என்ன பெனிஃபிட்னா உங்களுடைய எதிர்காலம் ராயலா இருக்கு துலா ராசி. அப்ப இந்த ராயலா இருக்க துலா ராசியில 5 மடங்கு இலக்கு, 5 வருட இலக்கை எய்ம் பண்ணலாம், அடைஞ்சிடலாம், எளிதாக கிடைக்கலாம். ஜஸ்ட் 7 hours 7 days டெய்லி 1 hour then 1 or 2 weeksல கிளம்பி சிங்கப்பூர் வரீங்க. பியூட்டிஃபுல்லா சிங்கப்பூர்ல வந்து வாழ்ந்து பாரு. நல்ல சிங்கப்பூர்ல வாழ ஆரம்பிச்சிட்டேன். சிங்கப்பூர் பிரஜையா மாறி போறேன். இது ஒரு கிரேட்டான உலகம். இங்க பாதுகாப்பு இருக்கு. நம்ம பணத்தை எவனும் திருடிட்டு போயிட மாட்டான். இங்க நிறைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் ரெக்கார்டிங்காக. இதெல்லாம் விட்டு போட்டு அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் திரும்பி வந்தா இதெல்லாம் அப்படியே இங்க இருக்கும். யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. என்ன எடுத்துட்டு போனா அவன் முடிஞ்சான். தெரிந்து திருட மாட்டான். நம்ம இந்தியாவில வர்றானுங்க, வந்தீங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய திருட்டு பசங்க வர்றாங்க. ஆனா அவன் தெரிந்து திருடுவதில்லை, தெரியாமல் நேக்கா உங்களை ஏமாத்துவான். சோ நீங்க லீகலி கரெக்டா இருந்துட்டீங்கன்னா சிங்கப்பூர் ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இங்க வந்து ஒரு பெரிய மனத்தெளிவோடையும் எங்கிட்ட இருந்து புதுசா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போற பொழுது 2025 முன்னால பின்னால உங்க வாழ்க்கையை மாத்திக்கலாம். ராதன் பண்டிட்டை சந்திக்கிறதுக்கு முன்னால சந்தித்த பிறகு உங்க வாழ்க்கையை மாறிக்கும். இந்த மெடிடேஷன் உங்களுடைய ஜாதகத்தையும் கோத்ரூ பண்ணிடுவேன். அது ஒரு 1/2 hour 1 hour பேசி அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ ஒரு கிரேட் ஃப்ளோவா உங்க வாழ்க்கை எடுத்து போறதுக்கு நான் பயன்படுவேன். இந்த கடைசி 2.5 மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா 18 டிசம்பர் அக்டோபர்ல இருந்து 31 டிசம்பர் அஷ்டம குருவெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா வேகமா 24 நாள் புனர்வசம் 4வது பாசாரத்துல அடி குரு சாரத்திலே போய் குரு சாரத்தை திரும்பி வந்துறாரு. குரு வந்து தன் சொந்த சாரத்துல உங்களுக்கு பெருசா கெடுதல் செஞ்சிட மாட்டார். அடுத்து 9ஆம் வீட்டுக்கு வந்து 5 டிசம்பர்ல வந்துறாரு வக்கரமா. ஸோ வக்கர குருங்கிறது லைட்லி ஸ்லோவா இருப்பார்னு எடுத்துக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு சனி வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாரு. லாபஸ்தானத்துக்கு கேது ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப இந்த 5 மாதங்கள்ல, அதாவது மே 14ஆம் தேதி அக்டோபர் 18ஆம் தேதி என்ன லைஃப் கிடைக்குதோ அதே லைஃப் அப்படியே எடுத்துட்டு போக முடியும் அடுத்த 2.5 மாதங்களுக்கு. அப்ப இந்த 2025ல முதல் 3 மாதத்தை தவிர அடுத்த 1.5 மாதத்துல ஒரு நாள் நல்லா ரெடி ஆகி மே 14 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி வாழ்க்கையை துளாராசிக்காரர் வாழ போறாங்க. பர்சனல் லைஃப்லயும் தொழில் லைஃப்லயும் வாழ்க்கையில எல்லா நிலையும் அடைய போறேன். ஜாதகத்தை எடுத்து பக்கத்துல இருக்க அஸ்ட்ராலஜர் போனாலும் சரி, எங்கிட்ட வந்தாலும் சரி, பிளான் பண்ணுங்க, வெற்றி அடையலாம். 5 மடங்கு தியானத்தை கத்துங்க. தியானங்கிறது ஜீம் பூம் பந்திரகாளி நெத்து நிறைய திருநீர் போட்டு ஆதிசிவன் நீதி சிவன் மிச்ச சிவன் அந்த சிவன் இந்த சிவன் இதெல்லாம் கிடையாது. பணம் சம்பாதிக்க எப்படி, நிம்மதியா இருக்கிறது எப்படி, உடம்பு நல்லா வச்சுக்கிறது எப்படி, அறிவை பயன்படுத்துறது எப்படி, உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறது எப்படி, 100 வருடங்களுக்கு பிளான் பண்றது எப்படி, கடவுளை உணர்றோம், வெற்றி அடைகிறோம், நல்ல கணவனா, நல்ல அப்பாவா, நல்ல மனிதனா, எளிதா லேசா வாழ்றதுக்கான சித்தாந்தத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு மெயில் பண்ணுங்க, சேட் பண்ணுவோம், வேகமா பிகின் பண்ணலாம், வெற்றி அடையலாம். தொழிலாளர் நண்பர்களே, நன்றி.